உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் பணம் வரும் வழிகள் என்ன? உலகத்திலே இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளவு முக்கியம் என்பதை பற்றி குறிப்புகள் பார்த்துட்டு வரோம். எதை பண்ணலாம், எதை பண்ணக்கூடாது, அண்ட் ஆல்சோ எந்தெந்த திங்ஸ் எல்லாம் நீங்கள் வைக்கலாம், எந்தெந்த திங்ஸ் எல்லாம் வைக்கக்கூடாது என்பதை பற்றி பேசிட்டு வரோம். இப்போ ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 2 கூடியவர் யாருன்னா புதன். 2, 5 கூடியவர் புதன். அப்போது பணம் தரும் கடவுளாக புதன் இருக்கிறார். புதன்னா யார்? உங்களுக்கு மகாவிஷ்ணு, சாட்சாத் மகாவிஷ்ணு. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. இந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிறது சத்யநாராயணனோட வடிவம். மகாவிஷ்ணு ஒத்தையில் நிற்கிறார். இப்போ ஒத்தை இப்படி மகாவிஷ்ணு இப்படி எழுந்தருள் நிற்கிறார். பூவராக சுவாமி இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு உருவம். மகாவிஷ்ணு இப்படி எழுந்தருள் நிற்கிறார். அந்த விஷ்ணுவனுடைய அந்த ரூபத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். மருந்து சம்பந்தப்பட்ட, மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் ரூமில் வைக்கிறதுக்கு பண்ணலாம். பச்சை கலர் ட்ரெஸ்ஸு, பச்சை கலர் விரிப்பு, பச்சை கலர் துணி, நம்பர் 5 இது எல்லாமே உங்களுக்கு செட் ஆகும். அந்த பச்சை கலரை தவிர நீங்கள் வேறு எதை பண்ணாலும் உங்களுக்கு செட் ஆகாது. நம்பர் 5 உங்களுக்கு ரொம்ப செட் ஆகும். மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டெட்டஸ்கோப்பு, மாஸ்க்கு, க்ளவுஸு இதெல்லாம் கண்ணில் பட உங்களுக்கு காசு வந்துக்கிட்டே இருக்கும். 2, 5 கூடியவராக புதன் இருக்கிறார். புதன்னா ஸ்டேஷனரிஸ், புதன்னா பாடப்புத்தகம். உங்களுக்கு பின்னாடி ஒரு பீரோ மாதிரி இருக்கணும். அந்த பீரோவில் நிறைய புத்தகங்கள், ஏடுகள் இதெல்லாம் இருக்கணும். ஒரு காப்பு, ஒரு கோப்பு, ஃபைல் எல்லாம் இருக்கணும். நீங்கள் பேசும்போது அந்த ஃபைல்லாம் இவ்வளோ ஃபைல் இருக்குது ஒரு வீட்டில், இவ்வளோ புத்தகங்கள் ஒரு வீட்டில் இருக்குங்கிற மாதிரி நீங்கள் ப்ரொமோட் ஆகணும். இதெல்லாம் தான் முக்கியம். ஸோ அந்த ஃபைலு, ப்ரமோஷன்ஸ் இதெல்லாமே புதன் தான். புதன் அப்படின்னால என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சேவை செய்த மருத்துவர், சேவை செய்த ஒரு பெரிய பெண்மணி, சேவை செய்த ஒரு மனிதருள் மாணிக்கம் மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். நோயாளி, பிளட் டொனேஷன் இது போன்ற விஷயங்கள்லாம் பணம் தரும் விஷயம். அப்போ கரும்பலகை, நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் யாருக்காவது எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ப்ராஜெக்டை ஒரு போர்டில் எழுதி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒரு போர்டில் எழுதி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீங்கள் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாதுன்னா, டிஜிட்டலாக நீங்கள் பண்ணலாம். ஆனால் பெரும்பாலும் எழுதி பண்ணுறது புதனுக்கு ரொம்ப பிடிக்கும். புதன்னா அக்ஷராபியாசம்னு பேர். புதன்னா படிப்பை சொல்லித்தருபவர். புதன் தான் படிப்பு. இந்த படிப்பை நீங்கள் எழுதி பண்ணுறது சிறப்பு. அடுத்ததாக புதனுக்குரிய சிறப்பாம்சமாக என்ன சொல்லலாம்? 2, 5 கூடியவர். அதே மாதிரி எது ராசியான விஷயங்கள்னால், பெருமாளுடைய இந்த நாமம் போட்டிருக்கோம். நாமம் பக்கத்தில் இந்த பக்கம் கருடாழ்வார், இந்த பக்கம் சக்கரத்தாழ்வார் 2 பேர் இருப்பாங்க. அதாவது ஸ்ரீமத் ராமானுஜாய நமகன் இருக்கும். இந்த பக்கம் ஆச்சாரியர் இருப்பார். இதெல்லாம் நீங்கள் டெய்லி பார்க்கணும் வீட்டில். அதே மாதிரி வீட்டு வாசலில் சங்கினால் செய்யப்பட்டது, கடல் பாசிகளால் செய்யப்பட்டது, கடல் இந்த இருக்குது பாருங்கள், இந்த சிப்பிகள் அதனால் செய்யப்பட்டது, இதெல்லாத்தையும் வீட்டு வாசலில் வைக்கலாம். பெரும்பாலும் உங்களுக்கு பணம் தரக்கூடியவர் புதன் என்பதால் உங்களுக்கு பச்சை கலர் இந்த செடிகள்லாம் இருக்குது பாருங்கள், மணி பிளான்ட்டு, இந்த அந்த ஹேங்கிங்ஸ் இருக்குது பாருங்கள், தொங்குகின்ற செடிகள், அந்த செடிகளில் வளர சின்ன சின்ன பூக்கள், அந்த மாதிரியான செடிகள்லாம் நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். எவ்வளோக்கு செடிகளை நீங்கள் பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு பணம் வருவதற்கான வழிகள். செடிகளை பார்க்க உங்களுக்கு என்னாகும், அது மேலே உங்களுக்கு பணவரவை அந்த மாதிரி வரும். நிறைய பிளான்ட், நிறைய லீவ்ஸ் வைக்கிற செடியாக இருக்கணும். அதான் மணி பிளான்ட்டுன்னு சொன்னேன். அது பேரே அதனால தான் மணி பிளான்ட்டு. லீவ்ஸ் சின்னதாக அந்த உதிர்ந்து போகக்கூடிய சின்ன லீஃப் இருக்கிற செடிகள் வேண்டாம். பெரிய லீஃப் இருக்கிற செடிகள் நீங்கள் வைக்கிறது அது ஒரு அட்ராக்ஷன். அதே மாதிரி நீங்கள் மீன் தொட்டிங்கிறது ரொம்ப சிறப்பு. புதன் மீன் தொட்டி பண்ணும்போது என்ன ஆகும்னா, புதன்னா குழந்தை, சின்ன குழந்தை. அப்போது நீங்கள் அந்த குழந்தைக்குரிய ஃபோட்டோஸு இதெல்லாம் நீங்கள் வைக்கிறது சிறப்பு. அடுத்ததாக உங்களுக்கு 7 கூடியவர் செவ்வாய் சம்மந்தப்பட்ட ரியல் எஸ்டேட்டு, முருகப்பெருமான் வேலோடு அப்படி உட்காந்துருக்கார், இப்படி நின்றுட்டுருக்கார். அந்த படத்தை நீங்கள் அடிக்கடி பார்க்கறது, முருகப்பெருமானுடைய படத்தை நீங்கள் பார்க்க உங்களுக்கு பவர் அதிகமாகிட்டே இருக்கும். முருகப்பெருமானுடைய படத்தை நீங்கள் பார்க்கலாம். முருகப்பெருமானுடைய சிலையை நீங்கள் வைக்கலாம். இதெல்லாம் உங்களுடைய தனிச்சிறப்பு இதுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9, 10 கூடியவராக சனீஸ்வரன் இருக்கிறார். சனீஸ்வரன் 9, 10 கூடியவராக இருக்கிறார். 10 கூடியவராக சனி இருப்பதால் ஐயப்பன் படம், ஐயப்பனோட ஃபோட்டோ, அது சிலை, நீங்கள் கீழே நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கிற மாதிரி ஐயப்பனோட சிலை, ஸ்டெப்ஸு, அந்த ஒவ்வொரு படியும், ஏன்னா சனினா ஒவ்வொரு படியாக ஏறுவது என்று சொல்வார்கள், அந்த மாதிரி. அப்போது 4 கூடிய சூரியனுடைய பிரதிமை, அதாவது இப்போ கண்ணு மாதிரி இருக்கும், இந்த சூரியனோட முகம் மாதிரி இருக்கும், அதை வீட்டு வாசலில் பதிக்கிறது, இதெல்லாம் நல்லது. எப்பயுமே ராசியான நம்பராக 5ஐ நீங்கள் கொள்ளலாம். 5 உங்களுக்கு ரொம்ப ராசியான நம்பர். அதே மாதிரி
இப்போ எங்கள் ராசி இல்லாத நம்பர்னா உங்களுக்கு என்ன வரும்னா உங்களுக்கு 3 நம்பர் 3. பெரும்பாலும் தங்கம் வந்து உங்களுக்கு ராசி இல்லை. நிறைய தங்கம் போடுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ரிஷபராசிக்காரர்கள் நீங்கள் அதுக்கு பதிலாக சில்வர் போடலாம், பிளாட்டினம் போடலாம். தங்கம் போடுறதை நீங்கள் குறைங்க. அதே மாதிரி வீட்டு திரைச்சிலைகள், உங்களுடைய திரைச்சிலைகள்லாம் ரெட்டு கலராக அல்லது க்ரீன் கலராக இருக்கிறது நல்லது. டார்க் ப்ளூஸ் அவாய்ட் பண்ணுங்கள். எல்லோ கலரை சுத்தமாக அவாய்ட் பண்ணுங்கள். எதுவுமே ஒரு கோல்டன் கலர், கோல்டன் எல்லோ, இந்த ஜிகுன்னு இருக்கிற எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம். அதை நீங்கள் பண்ணால் என்ன ஆகும்னா இன்னும் பிரச்சனைகள் தான் அதிகமாகும். அதனால் அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ தங்கம் வருகின்ற விஷயம் எதாக இருந்தாலும் புதன்கிழமையில் நீங்கள் ஆரம்பிங்க. புதன்கிழமை புதன் ஹோரை நம்பர் 5 இதெல்லாம் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சிறப்பு. எதாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமைகளில் ஆரம்பிங்க. நம்பர் 9 ஆரம்பிங்க. மேடு நிலம் போன்றவை எல்லாம் செவ்வாய், அந்த செவ்வாயோட அனுகிரகம். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். அப்போ பழனி போகிறது இதெல்லாம் பண்ணுங்கள். வீட்டில் எது வைக்கக்கூடாது அப்படின்னா பெருமாள் வந்து ரொம்ப கோபமாக இருக்கிற சிலைகள், நரசிம்மர் அதை நீங்கள் இப்போ வைக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து நீங்கள் பெருமாள் வந்து உங்களுக்கு இதாக இருக்கார் பாருங்கள், போருக்கு கிருஷ்ண பெருமான் என்ன பண்ணுவார்னா அர்ஜுனருக்கு இப்படி சொல்லி கொடுத்துட்டே போவார். அந்த போருடைய அந்த ஃபோட்டோ, அந்த சிற்பம் இதெல்லாம் நீங்கள் வைக்கக்கூடாது. அடுத்ததாக உங்களுக்கு வந்து பெருமாளுடைய உக்ர ரூபங்கள் இதெல்லாம் பெருமாளுடைய உக்ர ரூபங்களோ அது எதுவுமே நீங்கள் பார்க்கக்கூடாது, அது வைக்கவும் கூடாது. போர் சங்கு முழக்கம், இந்த வாள், சண்டை போடுற போர் இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். பெருமாள் சம்மந்தப்பட்ட போர் அதெல்லாம் கிருஷ்ண பெருமானுடைய விஸ்வரூபம், நிறைய பேர் விஸ்வரூபம் வச்சுருப்பீங்க. விஸ்வரூபத்தை எதுக்கு எடுத்தார் கிருஷ்ணர்? விஸ்வரூபத்தை போர் செய்யும்போது எடுத்தார். அதை நீங்கள் பார்க்கவே வேண்டாம். ஸோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது. நம்ம சொன்ன விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் நீங்கள் புதனுக்குரிய கஜத்வஜாய் வித்மஹே சுகஹஸ்தாய திமிகி தன்னோ புத பிரச்சோதயாத். யானை படம் 2 யானை பொம்மை வைங்க. அலங்காரம் பண்ணப்பட்ட யானை பொம்மை. சில யானை பொம்மை ஓட்டையாக இருக்கும், அந்த யானை பொம்மை வேண்டாம். அலங்காரம் செய்யப்பட்ட யானை பொம்மை, வெள்ளை கலர் யானை வைக்கிறது இன்னும் சிறப்பு. இதெல்லாம் அதுக்கு ரெட்டு கலர் மேலே விரிப்பு இருக்கிறது இன்னும் சிறப்பு. இந்த யானையை நீங்கள் வழிபடுங்க. தினமும் யானையை பாருங்கள். கொஞ்சம் நல்ல தந்தம் வச்சு நல்ல பெருசாக யானை இருந்தால் பிங்கம் இல்லாமல், அதாவது உடையாத யானையாக இருக்கணும். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். யானை முகம் இதை நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறது மிகவும் சிறப்பு. தொடர்ந்து மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.